ஆனால் அந்த மனிதர் உலகத்தில் வாழும்போது செய்த 3 அமல்களை பொறுத்த வரையில் அது என்றுமே நிலைத்திருக்கக்கூடியவை, அவனுக்கு மௌத்துக்கு பின்னாலும் பிரயோசனம் தரக்கூடியவை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். அதில் ஒன்று சதகத்துன் ஜாரியா. சதகா ஜாரியா என்பது ஒரு பொதுவான சொல். இதில் நிறைய விஷயங்கள் உள்ளடக்கலாம். ஒரு பொது கிணத்தை தோண்டிங்க, பொதுமக்களுக்கு வக்ஃப் செஞ்சீங்க, அதால மக்கள் பிரயோசனம் அடையும் காலம். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. قال الله تعالى: ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا إنك جامع الناس ليوم لا ريب فيه إن الله لا يخلف الميعاد. சூரத் ஆல இம்ரான் 8வது 9வது வசனங்கள் உங்களுக்கு முன்னால் ஓதி காண்பிக்கப்பட்டன. இதனுடைய 8வது வசனத்துடைய விளக்கம் சென்ற பாடத்தில் விளக்கமாக விரிவாக உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டன. இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் 9வது வசனத்தின் விளக்கத்தை. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே கூறும்போது, ரப்பனா இன்னக ஜாமிஉன் நாஸி லியௌமில் லா ரைப ஃபீ இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத். இறைவா, நிச்சயமாக நீ மனிதர்களை சந்தேகமில்லாத ஒரு நாளில் ஒன்று சேர்க்கக்கூடியவன். ரப்பனா இன்னக ஜாமிஉன் நாஸி லியௌமில் லா ரைப ஃபீ இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத். நிச்சயமாக அல்லாஹ் வாக்கு மீற மாட்டான். இந்த வசனத்தை பொறுத்த வரையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள் இறந்து மண்ணறையில் அடக்கப்பட்ட பின்னர் நாளை மறுமையிலே எழுப்பப்படுவார்கள் என்பதை எங்களுக்கு உறுதி செய்கின்றது. இதே போன்ற வசனங்கள் குர்ஆனில் பல இடங்கள் வந்திருப்பதை நாங்கள் பார்க்குறோம். இன்னொருத்தர் அல்லாஹு தஆலா கூறும்போது, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு லயஜ்மஅன்னகும் இலா யௌமில் கியாமா. அல்லாஹுவை தவிர வணங்கத்தகுந்த நாயன் யாரும் இல்லை, நிச்சயமாக அவன் உங்களை மறுமை நாளில் ஒன்று சேர்ப்பான். லா ரைப ஃபீ, இதில் சந்தேகம் கிடையாது என்று இன்னொரு இடத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. இன்னொரு வசனத்திலே கூறும்போது, குல் இன்னல் அவ்வலீன வல் ஆகிரீன் லமஜ்மூஊன இலா மீகாத் யௌமின் மாலூம். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், ஆரம்பத்தில் வந்தவர்கள் பின்னால் வந்தவர்கள் அனைவரும் ஒரு நாளைக்காக ஒன்று சேர்க்கப்படுவீர்கள். இந்த நாளை பற்றி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் மிகவும் விலாசித்து சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. இந்த நாளுடைய முக்கியத்துவம் எங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த நாள் மறுமை நாள். மறுமை நாளை பொறுத்தவரையில் நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டிய 6 அம்சங்களில் ஒன்று. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி. அதாவது நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டிய 6 அம்சங்களில் ஒன்றுதான் மறுமையை பற்றிய நம்பிக்கை.
இந்த மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் திருப்பி எழுப்புவான். இதனால் இந்த மறுமையிலே எழுப்பப்படுவோம் என்ற நம்பிக்கை இஸ்லாத்தினுடைய ஆணி வேராக கருதப்படுகின்றது. அந்த நம்பிக்கை இருந்தால்தான் மனிதனாக மாற முடியும். இந்த நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக மனிதனை சீர்திருத்துவதே, அவனை ஒழுங்குபடுத்துவது முடியாத காரியம். இப்போ மனிதனை பொறுத்தவரை நம்பிக்கை, அதாவது மறுமையை பற்றி நம்பிக்கை இருந்தால் மறுமையில் நான் விசாரிக்கப்படுவேன், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படுவேன், நான் செய்த சிறிய பெரிய அனைத்து காரியங்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே நான் கண்டிப்பாக பதில் சொல்லியாக வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு வரும்போது அவனுடைய வாழ்க்கை சீரடைகின்றது. பயப்படுகின்றான், தவறு செய்ய பயப்படுகின்றான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட விரும்புகின்றான். இதனால் இந்த மறுமை பற்றிய நம்பிக்கை இஸ்லாத்தின் ஆணிவேராக கருதப்படுகின்றது. இதனால் தான் நாங்கள் பார்க்குறோம், இந்த மறுமை பற்றி நம்பிக்கை இல்லாத மக்கள், முஸ்லீம்கள் அல்லாதவர்கள், அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆடு மாடுகளைப் போல சாப்பிடுகின்றார்கள், குடிக்கின்றார்கள், உடுக்கின்றார்கள், இதே போல உறங்கி வாழ்க்கையை கழிக்கின்றார்கள். அவர்களுக்கு எந்த விதமான ஒரு கட்டுப்பாடு, எந்த விதமான சட்டத்திட்டங்கள் எதுவுமே இல்லாத ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. காரணம் என்ன? அவங்க மறுமையை நம்பல. மாறாக சிலர் சொல்லுகின்றார்கள் மறுபிறவி என்று சொல்லி போட்டு. அதாவது இந்த உலகத்தில் ஒருவன் வாழ்ந்து இறந்த பிறகு அவன் நல்லது செய்தால் நல்லவனாக பிறப்பான், தீயை செய்திருந்தால் தீவனாக பிறப்பான். அப்போ இறந்து போனவனுடைய நன்மையை தீமையை மற்றவன் சுமக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுது. மாறாக இஸ்லாம் என்ன சொல்கின்றது? இறந்தவர் மண்ணறையில் வைக்கப்பட்டு அவருடைய உடம்பை மண் தின்று அனைத்தும் அழிக்கப்பட்டு விடும், மண்ணோடு மண்ணாகிவிடும், உஜிபுத்தனவை தவிர. பின்னர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே மனிதனை மறுமையில் திரும்பவும் எழுப்புவான் என்பது மறுமை நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனால் நாங்கள் பார்க்கிறோம், இந்த மறுமையின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல அதற்கு பல பேர்களை, பல சிபாத்துகளை சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். உதாரணமாக அஸ்ஸாஆ ஏனென்று சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னால் விரைவாக வரக்கூடிய ஒன்று. எனவே தான் அஸ்ஸாஆ என்று சொல்லப்பட்டுச்சு, சுராத்தி மஜீயா. இதே போல் மறுமைக்கு யௌமுத்தீன் அப்படின்னு சொன்னால் நாளை மறுமையில் நன்மை தீமைகள் விசாரிக்கப்பட்டு கூலி வழங்கப்படக்கூடிய நாள். இதே போல் அல் காரியா, ஏன் காரியா ஆண்டு மறுமை நாளுக்கு சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த நாளை பொறுத்த வரையில் மனிதர்களுடைய உள்ளங்களை திடுக்கிடச் செய்யக்கூடிய ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதே போல் ஹாக்கா, அல் வாக்யா, யௌமுல் பஅத் என்று ஏராளமான பெயர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை என்ற நாளுக்கு குறிப்பிடுவதை பார்க்க முடிகின்றது. இவைகள் அனைத்தும் எங்களுக்கு எதை எடுத்து காட்டுதுன்னு சொன்னால் மறுமை நாள் மிக முக்கியமான ஒரு நாள். மனிதர்கள் எல்லாம் திரும்பவும் மண்ணரிலிருந்து எழுப்பப்படக்கூடிய நாள், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படக்கூடிய நாள். இதெல்லாம் ஹதீஸில் பார்க்குறோம், மா மின்கும் இல்லா யுகல்லிமுஹு ரப்புஹு லைஸ பைனஹு வ பைனஹு துர்ஜுமான். உங்களை யாருமே இல்லை நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்பட்டு கேள்வி கேட்கப்படாமல். தனியாக இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்படுவான், நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படுவான். மாமின்கும் இல்லா யுகல்லிமுஹு ரப்புஹு, ஒவ்வொரு மனிதனோடும் அல்லாஹு தஆலா பேசுவான். அங்கே மொழிபெயர்ப்பதற்காக வேண்டி யாரையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்க மாட்டான். ஏன்னா ரப்புல் ஆலமீனை பொறுத்தவரை படைத்தவன், எந்த பாசியாக இருந்தாலும் அவன் விளங்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன். எனவே அங்கே மொழிபெயர்ப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். தன்னந்தனியாக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படக்கூடிய நாள் தான் மறுமை நாள். அந்த நாளில்
யாருக்கும் எந்த அநீதியும் இழைக்கப்பட மாட்டாது. நீதியாக நேர்மையாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நடந்து கொள்வான் என்பதை அல் குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹு தஆலா சுட்டிக்காட்டுவதை பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தில் சொல்லும்போது, ரப்பனா இன்னக ஜாமிஉன் நாஸி லியௌமின் லா ரைப ஃபீஹ் இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத். நிச்சயமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வாக்கு மீற மாட்டான். அவன் வாக்களித்ததை நிச்சயமாக நிறைவேற்றுவான் என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு பல இடத்தில் சொல்லி காட்டுது. இதனால் தான் அல்லாஹ் சொன்னான், வமன் அஸ்தக் மினல்லாஹி கீலா. வார்த்தையால் அல்லாஹ்விட அதி உண்மை பேசக்கூடியவர்கள் யார்? வமன் அஸ்தக் மினல்லாஹி ஹதீஸா என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் உண்மையாளன் சொன்னதை நிறைவேற்றுவான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சுட்டி காட்டுகின்றான். லா யுக்லிஃபுல்லாஹு வஅதஹு பல் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தான் வாக்களித்ததை மீறமாட்டான். மாறாக வாக்களித்ததை கண்டிப்பாக நிறைவேற்றி ஆகுவான். இந்த இடத்துல ஒரு கேள்வி எழும்பும். அதாவது முதலாவது வசனத்தில் ரப்பனா ஹபிலனா மின் அஸ்வாஜினா ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹபிலனா மின் லதுன்க ரஹ்ம இன்னக அன்தல் வஹாப் என்று பிரார்த்தித்தவர்கள் ஏன் இந்த இடத்தில் மறுமையை ஞாபகமூட்ட வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழும்பலாம். ஏன்னா அந்த வசனத்தை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை, அழகான ஒரு பிரார்த்தனை. இறைவா, எங்களுடைய உள்ளங்களை நீ எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின்னர் தடம் பெறலச் செய்து விடாதே. மேலும் உன்னிடத்திலிருந்து எங்களுக்கு அருள் புரிவாயாக. நிச்சயமாக நீ கொடையாளன் என்ற அந்த வசனத்தில் பிரார்த்தனையாக வருகின்றது. இப்படி பிரார்த்தித்தவர்கள் ஏன் இங்கே மறுமையை ஞாபகமூட்ட வேண்டும் என்ற ஒரு கேள்வி எங்களிடத்தில் எழுப்பலாம். அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், மறுமை நம்பிக்கை இருந்தால்தான் ஒரு மனிதன் சத்தியத்தில் நிலைத்திருப்பான். மறுமையை பற்றிய ஞாபகம் அவனுக்கு வரும்போதெல்லாம் சத்தியத்தில் நிலைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவேதான் அந்த மறுமையை பற்றிய ஞாபகம் அவர்கள் இந்த இடத்திலே கூறுவதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. குறிப்பாக அறிவு ஞானம் கொடுக்கப்பட்ட மிகவும் உறுதியாக இருக்கக்கூடிய உலமாக்களை பொறுத்த வரையில் முன்னாள் அவசரத்தை நாங்கள் பார்த்தோம். அவர்கள் பயப்படுவது நேர்வழி பெற்ற பின்னர், அறிவு கொடுக்கப்பட்ட பின்னர் நாங்கள் வழி தவறிவிடக்கூடாது என்பதிலே அவர்கள் மிகவும் கவனமாக இருப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. இதனால் தான் அல்லாஹ்விடத்தில் ரஹ்மாவை, அருளை, நிலைப்பாட்டை, உறுதிப்பாட்டை அவர்கள் பிரார்த்தித்து கேட்கக்கூடியதாக இந்த வசனம் இருந்து கொண்டிருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதே நேரத்தில் இந்த இரண்டு வசனங்களும் 8, 9 இரண்டு பிரார்த்தனைகளை எங்களுக்கு முன்வைக்கின்றன. மிக முக்கியமான இரண்டு பிரார்த்தனைகள். ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்ம இன்னக அன்தல் வஹாப் ரப்பனா இன்னக ஜாமிஉன் நாஸி லியௌமின் லா ரைப ஃபீஹ் இன்னக லா யுக்லிஃபுல் மிஆத். அப்படி இந்த இரண்டு வசனங்களும் இரண்டு முக்கியமான பிரார்த்தனைகளை எங்களுக்கு முன்வைக்கின்றன. ஒன்று இந்த உலகத்தில் உறுதிப்பாட்டை கேட்கின்றது, இன்னொன்று மறுமை நாளில் எங்களுக்கு ஈடேற்றத்தை கேட்கக்கூடிய இரண்டு பிரார்த்தனைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே இந்த பிரார்த்தனைகளை மனனம் செய்து வளமையாக ஓதி வருவது எங்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக 10வது வசனம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், இன்னல்லதீன கஃபரு லன் துக்னிய அன்ஹும் அம்வாலுஹும் வலா அவுலாதுஹும். சுப்ஹானல்லாஹ். இன்னல்லதீன கஃபரு லன் துக்னிய அன்ஹும் அம்வாலுஹும் வலா அவுலாதுஹும் மினல்லாஹி ஷைஆ வ உலாயிக ஹும் வகூதுன் நார். இது 10வது வசனம். 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, கதபி ஆலி ஃபிரௌன வல்லதீன மின் கபிலிஹிம் கذبوا بآياتنا فأخذهم الله بذنوبهم والله شديد العقاب.
இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்துக்கு தலைப்பிடும்போது சொல்லுகின்றார்கள், யௌமுல் கியாமா லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன். மிகவும் ரத்தின சுருக்கமாக சொல்லுகின்றார்கள், நாளை மறுமையில் செல்வமோ பிள்ளை குட்டிகளோ எந்த ஒரு பிரயோசனத்தையும் தரமாட்டார்கள். இன்னல்லதீன கஃபரு, நிச்சயமாக எவர்கள் நிராகரித்தார்களோ அவருடைய செல்வங்களோ அல்லது பிள்ளைகளோ அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு பிரயோசனத்தையும் தரமாட்டாதே. உலாயிகஹும் வகூதுன்னார், அவர்கள் நரக நெருப்பின் விறகு கட்டைகளாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா வசனத்தில் குறிப்பிடுறான். அப்படி என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே எங்களுக்கு சொல்ல வருவது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஈமானோடு அமல் சாலிஹாத் இருந்தால்தான் வெற்றி பெற முடியும். அந்த இரண்டும் தான் நாளை மறுமையிலே அவனுக்கு அல்லாஹ்விடத்திலே வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். மாறாக எவ்வளவு செல்வம் இருந்தாலும் எவ்வளவு பிள்ளை குட்டிகள் இருந்தாலும் அவைகள் எங்களுக்கு எந்த ஒரு பிரயோசனத்தையும் தரமாட்டாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றார். குர்ஆனில் பல இடங்களில் ஏராளமான வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை உணர்த்துறான். உதாரணமாக 40ஆம் அத்தியாயம் 52ஆம் வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, யௌம லா யன்ஃபஉ ஸாலிமீன மஅதிரத்துஹும் வலஹுமுல் லஅனது வலஹும் ஸூத்தார். அநியாயக்காரர்களுக்கு அவருடைய சாட்டுப்போக்கு அல்லது சமாளிப்பு எதுவும் அல்லாஹ்விடத்தில் பிரயோசனம் தராதே. மாறாக அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம், அதே போல மிக மோசமான ஒதுங்குமிடம் இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். 9ஆம் அத்தியாயம் 55ஆம் வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, ஃபலா துஅஜிப்க அம்வாலுஹும் வலா அவுலாதுஹும் இன்னமா யுரீதுல்லாஹு லியுஅذிபஹும் பிஹா ஃபில் ஹயாத்தித் துன்யா வ தஸ்ஹக அன்ஃபுஸுஹும் வ ஹும் காஃபிரூன். நபியே, செல்வம் கொடுக்கப்பட்டவர்கள், பிள்ளை குட்டிகள் கொடுக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய இந்த சுகபோகமான வாழ்க்கை அல்லாஹு தஆலா ஏன் வழங்கியிருக்கின்றார் என்று சொன்னால், இன்னமா யுரீதுல்லாஹு லியுஅذிபஹும் பிஹா ஃபில் ஹயாத்தித் துன்யா, அவர்களை இந்த உலகிலும் தண்டிப்பதற்கு, வ தஸ்ஹக அன்ஃபுஸுஹும் வ ஹும் காஃபிரூன், அவருடைய உயிர்கள் நிராகரிக்கக்கூடிய நிலையில் பெரியதற்காகவே இவ்வாறு அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கிறான். அதனால் நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இங்கே உபதேசம் செய்வதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. தெரிஞ்சவங்களுக்கு என்ன சொன்னால், ஒரு மனிதனுடைய செல்வம் அல்லது பிள்ளை குட்டிகள் மறுமையில் எந்த ஒரு பிரயோசனத்தையும் தரமாட்டாது. இன்னொருத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும்போது, லா யகுர்ரன்னக தகல்லுபுல் லதீன கஃபரூ ஃபில் பிலாத் மதாஉன் கலீல் ثم مأواهم جهنم وبئس المهاد. சுப்ஹானல்லாஹ். லா யகுர்ரன்னக, நபியே உம்மை ஏமாற்றி விடாமல் இருக்கட்டும். எது? அல்லதீன தகல்லுபுல் லதீன கஃபரு, நிராகரிப்போர் நகரங்களில் உல்லாசமாக சுற்றித் திரிவது உம்மை ஏமாற்றி விடாமல் இருக்கட்டும். மதாஉன் கலீல், இது சொற்ப இன்பம்தான். சும்ம மஅவாஹும் ஜஹன்னம், அவருடைய மீளுமிடம் ஒதுங்குமிடம் நரகமாக இருக்கின்றது. வபிஸல் மிஹாத். இப்படி குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய செல்வமோ அல்லது அவனுடைய பிள்ளை குட்டிகளோ மறுமையில் எந்த ஒரு பிரயோசனத்தையும் தரமாட்டார்கள். மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடும் போது, யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனுன் யுக்னி. சுப்ஹானல்லாஹ். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி, மறுமை நாள் எப்படிப்பட்டதுனா, சகோதரனை விட்டும் சகோதரன் விரண்டோடுவான், உறவுகளும் பலம் தராது. வ உம்மிஹி வ அபீஹி, தன்னுடைய தாய் தந்தையை விட்டும் விரண்டோடுவான். வ ஸாஹிபதிஹி வ அஹீஹி, அதே போல தனது மனைவி மக்களை விட்டும் விரண்டோடுவான். அந்த நாளில் லிக்குல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதின், அதாவது மறுமை நாளை பொறுத்தவரையில்
அவருடைய சோழிதான் அவருக்கு பெருசாக இருக்குமே அல்லாமல் நாளை மறுமையில் மற்றவருடைய உபதேசம் அல்லது மற்றவருடைய உபகாரம் எதுவுமே பிரயோசனம் தரமாட்டாது என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகின்றார். எனவே இந்த வசனத்தை பொறுத்த வரையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு முன்வைக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதை இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதாவது செல்வம் பிள்ளைகள் கொடுக்கப்பட்டவர்கள் இருமாப்பு கொள்ளக்கூடாது. மாறாக அந்த செல்வமும் அவருடைய பிள்ளை குட்டிகளும் சோதனையாக இருக்கிறார்கள். நாளை மறுமையில் அவர்களால் எந்த பிரயோசனமும் அவர்களுக்கு கிடைக்க மாட்டாது என்பதை இந்த வசனங்கள் எங்களுக்கு சொல்லிக்காட்டி கொண்டிருக்கின்றன. குர்ஆன்ல நிறைய வசனங்களை பார்க்கலாம். லன் துக்னிய அன்ஹும் அம்வாலுஹும் வலா அவுலாதுஹும் மினல்லாஹி ஷைஆ. அவருடைய செல்வங்கள் அவருடைய பிள்ளை குட்டிகள் அவர்களுக்கு எந்த ஒரு பிரயோசனத்தையும் தரமாட்டாது என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களிலே சுட்டிக்காட்டுவதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. ஹதீஸில் பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இஸ்னானி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், யத்பஉல் மையித ஸலாஸத்துன் வயர்ஜுஹு இஸ்னானி வயப்கா மஅஹு வாஹித். ஒரு இறந்த மனிதனை மையத்தை 3 அம்சங்கள் தொடர்ந்து செல்கின்றன. அதில் 2 திரும்பி விடுகின்றன. ஒன்றே ஒன்று மாத்திரம்தான் அவனோடு மண்ணறையில் போய் சேருகின்றது. அவனோட பாக்கியம் இருக்குது, அது மட்டும்தான். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் பதிவாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அப்படி மனிதனை பின்துயரை கூறியது ஒன்று அவனுடைய குடும்பம் அஹ்லுஹு, 2வது செல்வம், வாகனங்கள், வேறு பெறுமதியான பொருட்கள், இவைகள் எல்லாம் அவனை தொடர்கின்றன. 3வது அவனுடைய அமல். அமலை தவிர மற்ற 2ம் திரும்பிவிடும். குடும்பத்தை அடக்கம் செய்த பிறகு திரும்பி விடுவார்கள். வாகனத்தில் போனவர்கள் வாகனங்கள் எடுத்துக்கொண்டு திரும்பி வந்து விடுவார்கள். ஆனால் அவனோட பாக்கியாக இருப்பது அவனுடைய அமல்கள் மட்டும்தான். எனவே இந்த அமல் மட்டும்தான் அவனுக்கு பிரயோசனத்தை வழங்கும் என்பதை நாம் இந்த ஹதீஸிலிருந்து புரிந்து கொள்ள முடிகின்றது. குர்ஆனில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பின்வருமாறு சொல்லுகின்றான், வகாலு நஹ்னு அக்ஸரு அம்வாலன் வ அவுலாதா. நான் நிராகரிக்கக்கூடிய காபிர்கள் சொல்லுவார்கள், எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு நிறைய செல்வம் இருக்குது, எங்களுக்கு நிறைய பிள்ளை குட்டிகள் இருக்கிறார்கள். வமா நஹ்னு பிமுஅzzபீன். எனவே நாங்கள் தண்டிக்கப்படக்கூடியவர்கள் அல்ல. சுப்ஹானல்லாஹ். 34ஆம் அத்தியாயத்தில் 37ஆம் வசனத்தை அல்லாஹ் சொல்கின்றான். 35, 36, 37 அவர்கள் காபிர்கள் சொல்லுகின்றார், நிராகரிக்கக்கூடிய காபிர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் அதிகமான செல்வம் கொடுக்கப்பட்டவர்கள், அதிகமான பிள்ளை குட்டிகளை உடையவர்கள், எனவே நாளை மறுமையில் தண்டிக்கப்படக்கூடியவர்கள் அல்ல. குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ரப்பி யபசுத்து ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர். நபியே நீங்கள் சொல்லுங்கள், நிச்சயமாக எனது இறைவன் ரிஸ்கை சிலருக்கு விசாலமாக கொடுப்பான், வேறு சிலருக்கு சுருக்கி கொடுப்பான். வலக்கின் அக்தரன் நாசி லா யஅலமூன். என்றாலும் அதிகமான மக்கள் இதை அறிவதில்லை என்று சொல்லி போட்டு, வமா அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் பில்லதி துகர்ரிபுக்கும் இந்தனா சுல்பா. அவருடைய செல்வங்கள் அல்லது அவருடைய பிள்ளை குட்டிகள் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் அவர்கள் நெருக்கப்படுத்தி வைக்கக்கூடியவைகள் அல்ல. மாறாக இல்லாமன் ஆமன வஹமில சாலிஹா, அதாவது ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்தவர்களை தவிர இவர்கள் மட்டும்தான் அல்லாஹ்விடத்திலே நெருக்கி வைக்கப்படுவார்கள், மன்னிக்கப்படுவார்கள், சுவர்க்கம் வழங்கப்படுவார்கள். மாறாக செல்வமோ அல்லது பிள்ளை கட்டிகளோ அவர்களுக்கு எந்த ஒரு பிரயோசனத்தையும் தரமாட்டாது. ஃபஉலாயிக லஹும் ஜஸாஉ ضِعْஃப்.
எவர்களெல்லாம் ஈமான் கொண்டு அமல் சாலிஹாத்தில் ஈடுபட்டார்களோ அவர்களுக்குத்தான் பன்மடங்கு கூலி காத்து கொண்டிருக்கின்றது அவர்கள் செய்த நற்காரியங்களுக்காக. வஹும் ஃபில் குர்பாதி ஆமினூன், உயர்ந்த மாளிகைகளில் அச்சமற்றவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொல்லும்போது, யகூலுல் அப்த் மாலி மாலி, ஒரு அடியான் எனது செல்வம் எனது செல்வம் என்று சொல்லுகின்றான். இன்னமா லஹு மின் மாலிஹி தலாஸ், அவனுடைய செல்வத்திலிருந்து அவனுக்கு கிடைக்கக்கூடியது 3 தான். அவனுடைய செல்வத்தால் அவன் அடைகிற பிரயோசனம் 3 அம்சங்கள் மட்டும்தான். ஒன்று மா அகல அஃபாப்னா, சாப்பிட்டு முடித்தது. இரண்டாவது அவு லபிச அபுல, அல்லது உடுத்து கிழித்தது. மூன்றாவது அவ் ஆதா பகனா, அல்லது கொடுத்து சேமித்தது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ தத்துரூபமாக சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதனுடைய செல்வம் எனது செல்வம் எனது செல்வம் என்று குறிப்பிடுகின்றான். அவனுடைய செல்வத்திலிருந்து அவனுக்கு கிடைக்கக்கூடிய பிரயோசனங்கள் 3 தான். ஒன்று சாப்பிட்டு முடித்தது, இரண்டாவது உடுத்து கழித்தது, மூன்றாவது அவன் சேமித்தது. சேமித்தன்னு சொன்னால் சும்மாவல்ல, மற்றவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக சேமித்த ஆத்தா பகனா, ஏழைகளுக்கு கஷ்டப்பட்டவர்களுக்கு தேவையுள்ளவர்களுக்கு கொடுத்து மறுமைக்காக சேமித்து வைத்தது. இப்போ இதுதான் அவனுக்கு பிரயோசனம் தரப்போகுது. வமா சிவா தாலிக பஹுவ தாஹிபுன் வ தாரிகுஹு லின்னாஸ், இதல்லாத மற்ற அனைத்தும் அவன் இந்த ஊரை நாட்டை விட்டும் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து செல்லும் போது விட்டு விட்டு செல்லக்கூடியவைகள் மற்றவர்களுக்கு. பின்னால் இருக்கக்கூடிய வாரிசுகள் சொத்துக்களை பிரித்து கொள்வார்கள். அதனால் அவனுக்கு எந்த பிரயோசனமும் கிடைக்கப் போவதில்லை. ஆனால் பெரிய கோடீஸ்வரன் என்பதற்காக வேண்டி அவனுக்கு மாலை கோடி பூ இதெல்லாம் போடப்பட போறல, மாறாக வெள்ளப்புடவை மட்டும்தான். அரசனாக இருந்தாலும் கூட, ஆட்சியக்கூடிய ஆற்றல் மிக்கலாக இருந்தாலும் கூட, அவர்களும் கடைசியில் போரணத்தில் எடுத்துட்டு போறது வெள்ளப்புடவை மட்டும்தான். எப்பொழுதுதான் கோடி கோடியாக சேர்த்தாலும் கூட இந்த கோடிகள் எல்லாம் நாங்கள் மௌத்தானத்துக்கு பிறகு விட்டு செல்லக்கூடிய சொத்துக்கள் தான். யாருக்கு? மற்றவர்களுக்கு, உறவினர்களுக்கு. மாறாக அவனுக்கு எந்த ஒரு பிரயோசனத்தையும் தரப்போவதில்லை. மாறாக நதாரு பாதையில் செலவழித்திருந்தால் நிச்சயமாக அது கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது போல, இதா மாத இப்னு ஆதம் இன்கதா அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாத், ஒரு மனிதன், ஆதமுடைய மகன் ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய அனைத்து செயல்களும் துண்டிக்கப்பட்டுவிடும். தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், சதக்காவாக இருக்கலாம், தர்மமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அனைத்தும் துண்டிக்கப்பட்டுவிடும். இறப்போடு எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு அமல் கிடையாது. அதுக்கு பிறகு இருக்கிறது ஹிசாபு தான், கணக்கு வழக்கு தான். ஆனால் அந்த மனிதர் உலகத்தில் வாழும் போது செய்த 3 அமல்களை பொறுத்த வரையில் அது என்றுமே நிலைத்திருக்கக்கூடியவை, அவனுக்கு மௌத்துக்கு பின்னாலும் பிரயோசனம் தரக்கூடியவை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள். அதில் ஒன்று சதகத்துன் ஜாரியா. சதகா ஜாரியா என்பது ஒரு பொதுவான சொல். இதில் நிறைய விஷயங்கள் உள்ளடக்கலாம். ஒரு பொது கிணத்தை தோண்டிங்க, பொதுமக்களுக்கு வக்ஃப் செஞ்சீங்க, அதால் மக்கள் பிரயோசனம் அடையும் காலமெல்லாம் அவனுக்கு நன்மை கிடைத்து கொண்டிருக்கு, மௌத்துக்கு பின்னாலும் கிடைக்கும். ஒரு பள்ளிவாசலை உங்களோட சொந்த பணத்தில் கட்டினீங்க, அதை அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செஞ்சுட்டு போனீங்க, அதிலிருந்து வரக்கூடிய நன்மை, அதில் தொழுபவர்கள், பிரார்த்திப்பவர்கள், குர்ஆனை ஓதுபவர்கள், நல்ல காரியங்கள் செய்யக்கூடியவர்கள், அத்தனை பேருடைய நன்மைகளும் அவனுக்கு நிச்சயமாக மௌத்துக்கு பின்னாலும் கிடைத்து கொண்டே இருக்கும். இதே மாதிரி ஏராளமான விஷயங்கள். ஒரு ஏழைக்கு ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்து கொடுத்தீங்க, அது அவனுக்கு தர்மமாக கொடுத்தீங்க, அவன் அதால் பிரயோசனம் அடைகின்ற காலமெல்லாம் அந்த நன்மை உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இரண்டாவதாக சொல்லுகின்றார்கள் இல்முன் யுன்தஃபஉ பிஹி. இந்த சதகா ஜாரியா என்று சொல்லும்போது இங்கே ஞாபகம் மூட்ட வேண்டிய முக்கியமான விடயம் என்ன சொன்னால், இதனுடைய பொறுமதி எங்கிற நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. நாங்கள் பார்க்குறோம்,
காணிகளை பள்ளிக்கு வக்ஃப் செய்கிறது, அல்லது ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறது, அல்லது ஒரு கிணத்தை தோண்டி அதை மக்களுக்கு வக்ஃப் செய்கிறது, இப்படியான காரியங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அறிமுகமாகுது. ஆனால் அரபு நாடுகளை பொறுத்த வரையில் மாஷா அல்லா என்று ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஹதீஸ் அவர்களுக்கு அப்பயே பாடம் அவங்களுக்கு. சுபஹானல்லாஹ், இந்த நாட்டில் ஆயிரக்கணக்கான கிணறுகள் தோண்டப்பட்டிருக்கின்றன. சதகா ஜாரியா, இதனை நன்மை நிச்சயமாக கிடைத்து கொண்டே இருக்கும். இதே மாதிரி நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. சுபஹானல்லாஹ், இதே மாதிரி 100க்கும் மேற்பட்ட மர்கஜுகள் கட்டப்பட்டிருக்கின்றன. இதே போல 10-20 மதரசாக்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. அப்போ இவைகள் எல்லாம் இந்த சதகா ஜாரியாவில் சேரக்கூடியது. இதன் நன்மை அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அதனுடைய பெருமதியை தெரிந்ததுனால பயமில்லாமல் கோடிக்கணக்கில் செலவழிக்கிறது நாங்கள் பார்க்குறோம். சுபஹானல்லாஹ், அதில் கொஞ்சம் கூட கஞ்சத்தனம் இல்லாமல் அது நன்மை முழுமையாக எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கக்கூடியதை நாங்கள் பார்க்கின்றோம். இதே போல அனாதை பிள்ளைகளை பராமரிப்பதற்காக வேண்டி செலவழிக்கின்றார்கள். அதுவும் சதகா ஜாரியாவில் சேரக்கூடியது. அந்த பிள்ளை ஒழுங்காக வளர்ந்து படித்து ஆளாகினால் அது நன்மை அந்த மனிதனுக்கு கட்டாயம் கிடைக்கத்தான் செய்யும். இரண்டாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பிரயோசனமான ஒரு கல்வி. எல்லா கல்வியையும் ரசூலா சொல்லலைங்க. அங்கே பார்க்குறோம், ஆரம்ப காலத்தில் பெரும் பெரும் ஐம்மாக்கள் எல்லாம் பெரிய அறிவு புத்தகங்களை பொக்கிஷங்களை எழுதி பிடிச்சுருக்காங்கடே. உதாரணமாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொகுத்த சஹீஹுல் புகாரி, இது ஒரு பொக்கிஷம். இமாம் முஸ்லிம் தொகுத்த சஹீஹ் முஸ்லிம், இது ஒரு பொக்கிஷம். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதாவது மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கக்கூடியவாறு 36 வலியுங்களை ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க. மஜ்மூல் ஃபதாவான்னு சொல்லி போட்டு. சுபஹானல்லாஹ், 36 வலியும். அந்த புத்தகத்தில் இல்லாத விஷயம் இல்லை. அப்போ இதெல்லாம் அறிவு பொக்கிஷங்கள். இவங்க விட்டு சென்றதுனால இன்றைக்கு படிக்கக்கூடிய மாணவர்களை வாசிக்கிறாங்க, விளங்குறாங்க, அதன் மூலமாக பயனடைகிறாங்க. இப்படி இது போன்ற பிரயோசனம் தரக்கூடிய எந்த கல்வியாக இருந்தாலும் கூட, மனிதனுக்கு பிரயோசனம் கொடுக்கக்கூடிய எந்த கல்வியாக இருந்தாலும் கூட, அதை எழுத்து வடிவில் அல்லது கற்றுக் கொடுத்து அல்லது ஏதோ ஒரு வழியில் அதை மக்களுக்கு கிடைக்கக்கூடியவாறு அவர்கள் செய்துவிட்டு சென்றால் நிச்சயமாக அதனுடைய பிரயோசனம் அவர்களுக்கு மௌத்துக்கு பின்னாலும் கிடைக்கும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். மூன்றாவதாக வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, ஒரு சாலிஹான பிள்ளை. எல்லா பிள்ளையும் சொல்லலை, எல்லா பிள்ளைகளும் ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு தகப்பனுக்கு தாய்க்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க போறல. ஒருவன் பக்குவமானவன் இருப்பான், ஒருத்தன் பக்குவம் இல்லாமல் இருப்பான், ஒருத்தவன் மார்க்கத்தில் பற்றுள்ளவனாக இருப்பான், இன்னொருத்தவன் மார்க்கத்தில் பற்றில்லாமல் இருப்பான், ஒருத்தன் தொழிலில் பேணுதலாக இருப்பான், இன்னொருத்தன் தொழிலில் பேணுதலாமல் இருப்பான். ஆனால் இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றதே, நீங்கள் விட்டு செல்லக்கூடிய பிள்ளைகளில் வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, ஒரு சாலிஹான பிள்ளை, தகப்பனுக்காக தாய்க்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளை. அப்போ அந்த பிள்ளை, யா ரப், என்னை தகப்பனை மன்னிச்சிரு, என தாயை மன்னிச்சிரு, என தாயின் தகப்பனுக்கு சுவர்க்கத்தை கொடு, அவர்களை கபரிலே வேதனையிலிருந்து பாதுகாத்துரு, நாளை மறுமையில் அவர்களுக்கு விசாரணை இலகுபடுத்து, அவர்களுக்கு வாக்களித்த சுவர்க்கத்தை நீ வழங்கு என்று ஒரு சாலிஹான பிள்ளை தனது தந்தைக்காக பிரார்த்தித்தால் நிச்சயமாக அவருடைய மௌத்துக்கு பின்னாலும் அது அவருக்கு பிரயோசனத்தை தரும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சுட்டி காட்டுகின்றார்கள். அதனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சம்பாதிக்கக்கூடிய பணமாக இருக்கலாம், அல்லது பெற்று வளர்க்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கலாம், அவர்களினால பிரயோசனம் கிடைப்பதாக இருந்தால் இப்படி தான் இருக்கும். வேற எந்த ஒரு வழியிலையும் அவர்களால் எந்த ஒரு பிரயோசனத்தையும் அந்த மனிதனுக்கு கொடுக்க முடியாது என்பதை இஸ்லாம் எங்களுக்கு மிகவுமே வலியுறுத்தி செல்வதை இந்த வசனத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். சொல்லி போட்ட அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வ உலாயிக ஹும் வகூதுன் நார், இவங்க யார் என்று சொன்னால், அதாவது செல்வமும் பிள்ளைகளும் எங்களுக்கு மறுமையில் பிரயோசனம் தரும் என்று ஏமாந்து கொண்டிருப்பவர்களுடைய நிலைப்பாடு என்று சொன்னால், வ உலாயிக ஹும் வகூதுன் நார், அவர்கள் எப்படிப்பட்ட என்று சொன்னால் நரகத்தின் விறகு கட்டைகள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நரகை
எரிக்கக்கூடிய விறகு கட்டைகளாக அவர்கள் நரகிலே போடப்படுவார்கள். அடுத்த வசனம், அதாவது 11வது வசனம். كدأب آل فرعون والذين من قبلهم كذبوا بآياتنا وأخذهم الله بذنوبهم والله شديد العقاب. முன்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பணமும் பிள்ளைகளும் மறுமையில் பிரயோசனம் தரும் என்று ஏமாந்திருக்கக்கூடிய மக்களின் நிலைப்பாட்டை சொல்லிவிட்டு அவர்கள் யாரை போல் என்று சொன்னால் கதபி ஆலி ஃபிரௌன், ஃபிரௌனுடைய கூட்டத்தினரை போன்றவர்கள், வல்லதீன மின் கபிலிஹிம் அவர்களுக்கு முன்னால வந்த நிராகரிக்கக்கூடிய காபிர்களை போன்றவர்கள், கذبوا بآياتنا அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்ப்பித்தார்கள், ஃபஅஹதஹுமுல்லாஹு பிதுனூபிஹிம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பாவத்தின் காரணமாக அவர்களை பிடித்து கொண்டான். வல்லாஹு ஷதீதுல் இகாப் அல்லாஹு தஆலா தண்டிப்பதில் மிகவும் கடுமையானவன் என்று இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். கதபி ஆலி ஃபிரௌன், ஃபிரௌனை பொறுத்தவரையில் பரவலாக அடிக்கடி உங்களுக்கு ஞாபகம் போட்டப்படக்கூடிய விஷயம், அதாவது உலகத்தில் தோன்றிய, அதாவது முன் சென்ற சமுதாயத்தில் தோன்றிய மிக மோசமான மனிதர்கள் ஒருவன் தான் ஃபிரௌன். அல்லாஹ்வை நிராகரித்தது மட்டுமல்ல, மாறாக தானே கடவுள் என்று வாதிட்டவன். ஃபிரௌனை பொறுத்தவரையில் அல்லாஹ்வை நிராகரித்தது மட்டுமல்ல, மாறாக தானே கடவுள் என்று வாதிட்டவன். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லும் போது அன ரப்புக்குமுல் ஆலா என்று சொன்னவன். ஃபிரௌனை பொறுத்தவரையில் நான் தான் உயர்ந்த கடவுள், என்னை விட உயர்ந்த கடவுள் இல்லை என்று சொன்னவன் தான் ஃபிரௌன். தன்னுடைய பரிவாரங்களை வைத்துக்கொண்டு மக்களுக்கு கொடுமை செய்து கொண்டு, குறிப்பாக பனு இஸ்ரவேலர்களை அடிமையாக வைத்துக்கொண்டு வேலை வாங்கி கொண்டிருந்தவன் தான் ஃபிரௌன். இந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தை போன்றவர்கள் தான் இவர்கள் என்று அல்லாஹ் தஆலா உதாரணம் சொல்லுகின்றான். கதபி ஆலி ஃபிரௌன். அப்ப ஃபிரௌனை போன்றவர்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மிக மோசமான சந்திப்பு இருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. வல்லதீன மின் கபிலிஹிம், வல்லதீன மின் கபிலிஹிம் என்று சொல்லும்போது ஃபிரௌனுக்கு முன்னால் வந்த ஏராளம் பேரை நாங்கள் பார்க்கணும். உதாரணமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தினர், அவர்களுக்கு முன்னால் வந்தவர்கள் அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்கள், அதே போன்று சமூகத்தில் மிக மோசமாக நடந்து கொண்டவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தினர். இதே போல ஆது கூட்டத்தினர், சமூது கூட்டத்தினர், இந்த இரண்டு கூட்டங்களும் எங்களை விட்ட ஆளில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மோசமாக நடந்தவர்கள், மக்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தவர்கள், அநீதி இழைத்தவர்கள், அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள். இதே போல கௌபு லூத், லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அவன் மின் கபிலிஹிம் என்று சொல்லும்போது வல்லதீன மின் கபிலிஹிம், அதாவது ஃபிரௌனுக்கு முந்தி வந்தவர்கள் என்று சொல்லு. ஃபிரௌனுடைய காலம் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலம், அதுக்கு முன்னால் வந்தவர்கள் ஏராளமான நபிமார்கள் இருக்கிறார்கள். அவருடைய காலத்தில் வந்தவர்கள் தான் இவர்கள், அவர்களுக்கு முன்னால் வந்தவர்கள். கௌமு லூத், லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தை பொறுத்த வரையில் இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தினால் பேச முடியாத அசிங்கமான செயலை செய்தவர்கள், ஆக மோசமான ஒரு பாவத்தை சமூகத்துக்கு அறிமுகம் செய்தவர்கள் தான் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தினர். அல்லாஹு தஆலா அவர்களை எப்படி அழித்தான் என்று சொன்னால், அவர்கள் வாழ்ந்த பகுதி அனைத்தையும் பூமியோடு உயர்த்தி வானத்தின் பால் உயர்த்தி சென்று தலைகீழாக புரட்டப்பட்டு அழிக்கப்பட்டார்கள். அஸ்ஹாபு மதியன், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டம், இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌனுக்கு முந்தி வந்த சமூகங்களை பற்றி குறிப்பிடுகின்றான். வல்லதீன மின் கபிலிஹிம் கதபி ஆலி ஃபிரௌன வல்லதீன மின் கபிலிஹிம், இவர்கள் ஃபிரௌனுடைய கூட்டத்தை போன்றவர்கள், அவர்களுக்கு முன்னால் வந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிராகரித்த கூட்டம், ஆது கூட்டம், சமூது கூட்டம், இதே போல லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிராகரித்த கூட்டம், இப்படி நிறைய கூட்டங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிள்ளைகளும் செல்வங்களும் எங்களுக்கு பிரயோசனம் தரும் என்று ஏமாந்திருக்கக்கூடியவர்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான்.
அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல இன்னா அர்சல்னாக பில் ஹக்கி பஷீரன் வ நதீரா வ மின் உம்மத்தின் இல்லா ஹலா ஃபிஹா நதீர். இந்த வசனத்தை ஏன் இடத்துல போட்டேன்னு சொன்னால், எங்களுக்கு முன் சென்ற சமுதாயம் அனைத்துக்கும் எல்லா காலங்களிலும் அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய நபிமார்களை ரசூல்மார்களை அல்லாஹு தஆலா அனுப்பியிருக்கிறான். ஒரு சமூகமும் நபி வராத சமூகம் கிடையாது. இன்னா அர்சல்னாக பில் ஹக்கி பஷீரன் வ நதீரா, நிச்சயமாக நாம் உம்மை சத்தியத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லக்கூடியவராக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவராக அனுப்பினோம். வ மின் உம்மத்தின் இல்லா ஹலா ஃபிஹா நதீர். இதே போல முன் சென்ற எந்த ஒரு சமுதாயத்துக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய நபிமார்களை ரசூல்மார்களை நாம் அனுப்பாமல் இருக்கவில்லை என்றாலும் அந்த நபிமார்களை அந்த ரசூல்மார்களை அவருடைய காலத்தில் இருந்த மோசமான மக்கள் பொய்ப்பித்தார்கள், அல்லாஹுவை நிராகரித்தார்கள். எனவே அவர்களை போன்றவர்கள் தான் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இங்கே உதாரணம் சுட்டிக்காட்டுவதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. ஏனென்றால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இப்போதும் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நபி அனுப்பும்போது அந்த மக்கள் என்ன பாஷையை பேசுகின்றார்களோ அதே பாஷையில் தான் அனுப்புவான். என்ன பாஷையை பேசுவார்களோ அந்த பாஷையில் தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த சமூகத்துக்கு நபியை அனுப்புவார். இதை குர்ஆனில் 14வது அத்தியாயத்தில் 4வது வசனத்திலே பின்வருமாறு அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். வமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா பிலிசானி கௌமிஹி லியுபய்யின லஹும். அதாவது எந்த ஒரு ரசூலை தூதரையும் நாம் அனுப்பவில்லை அந்த சமுதாயத்தில் பேசக்கூடிய பாஷையை கொண்டே அன்றி. ஏனென்றால் அப்போதான் அவர்களுக்கு தெளிவுபடுத்தினான். லியுபய்யின லஹும், அல்லாஹு தஆலா கொடுக்கப்பட்ட ரிசாலத்தை அவர்களுக்கு அப்போதான் அவர்களுக்கு தெளிவுபடுத்தலாம். இல்லை அப்படின்னா தெளிவுபடுத்த முடியாத மக்கள் விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். ஃபயுதில்லுல்லாஹு மன் யஷா என்றாலும் அல்லாஹு தஆலா தான் நாடியோரை வடுகெடுக்கின்றான். வயஹ்தி மன் யஷா, அவன் நாடியோருக்கு நேர்வழியை காட்டுகின்றான். வஹுவல் அஸீஸுல் ஹக்கீம், அவன் அனைத்தை மிகைத்தவன் மிக்க ஞானமுள்ளவன் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சுட்டி காட்டுகின்றான். அப்போ நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தது போல இந்த வசனமும் எதை சுட்டி காட்டுதுன்னு சொன்னால், இந்த உலகத்துக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சமுதாயத்தினருக்கும் அல்லாஹு தஆலா நபிமார்களை ரசூல்மார்களை அனுப்பி அவர்களுக்குரிய பாஷையில் மார்க்கத்தை தீனை எத்தி வைத்திருக்கிறான் என்பதை இங்கே அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துகின்றான். இருந்தாலும் அப்படி இருந்தும் அவர்களில் நிராகரித்தவர்கள், நபிமார்களை ரசூல்மார்களை பொய்ப்பித்தவர்கள் இருந்தார்கள். இது அல்லாஹ்வுடைய நாட்டம். ஃபைதுல்லாஹு மன் யஷா, அல்லாஹ் நாடியோருக்கு ஹிதாயத்தை கொடுப்பான், நாடியோருக்கு ஹிதாயத்தை கொடுக்க மாட்டான். ஏற்கனவே இது சம்பந்தமாக பல விருத்தம் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டப்பட்டிருக்கின்றது. ஹிதாயத் என்பது அல்லாஹ்விடத்திலிருந்து வர வேண்டும். இதனால தான் தொழுகையில் நாங்கள் அதாவது ஃபர்தான தொழுகையில் 17 ரக்காத்திலையும் சூரத்துல் ஃபாத்தியா ஓதும் போதெல்லாம் துவா கேட்குறோம். நாங்கள் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நீ நேர் வழி காட்டு, நேர் வழியில் எங்களை செலுத்து. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எப்படியான நேர்வழி? ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நபிமார்கள் சித்தீக்கீங்கள் சுஹதாக்கள் சென்ற நேரான பாதை, வழிகட்டவர்களோ அல்லது வழி தவறுகளோ சென்ற பாதை அல்ல என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தொழுகையில் ஹிதாயத்தை கேட்டு பிரார்த்திக்கும்படி கட்டாயப்படுத்தியிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எப்போதும் இந்த ஹிதாயத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கின்றார்கள், பிரார்த்தித்து கேட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த ஹிதாயத்தில் நிலைத்திருப்பதற்கும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இன்னா அர்சல்னாக பில் ஹக்கி பஷீரன் வ நதீரா வ மின் உம்மத்தின் இல்லா ஹலா ஃபீஹா நதீர். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் கதாபி ஆலி ஃபிரௌன வல்லதீன மின் கபிலிஹிம் என்று சொல்லி போட்டு, அதாவது பணத்தையும் பிள்ளை குட்டிகளையும் தங்களுக்கு மோட்சத்தை ஏற்படுத்தும் என்று நம்பியிருக்கக்கூடியவர்களை உதாரணத்துக்கு சொல்கிறான் அல்லாஹு தஆலா.
ஃபிரௌனுடைய கூட்டத்தை போன்றவர்கள், அவர்களுக்கு முன்வந்த நபிமார்களை பொய்ப்பித்த கூட்டங்களை போன்றவர்கள் என்று சொல்லி போட்டு கஸ்ஸபூ பி ஆயாத்தினா, அவர்கள் முன் வந்தவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்ப்பித்தார்கள் சொல்லி போட்டு ஃபஅஹதஹுமுல்லாஹு பிதுனூபிஹிம், எனவே அவருடைய பாவத்தின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பிடித்து கொண்டான். இதெல்லாம் தப்ப முடியாது. அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை கண்டிப்பாக நாளை மறுமையில் தண்டிப்பான் என்பதை இந்த வசனம் எங்களுக்கு சொல்லிக்காட்டி கொண்டிருக்கின்றது. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது வமா ரப்புக பிதல்லாமில் லில் அபீத், அல்லாஹு தாலா பொறுத்தவரையில் எந்த ஒரு அடியானுக்கும் அநீதி இழைக்க மாட்டான். அப்போ இந்த வசனத்தில் அஹதஹுமுல்லாஹு பிதுனூபிஹிம், அவருடைய பாவத்தின் காரணமாக அல்லாஹு தாலா பிடித்து கொண்டார்னு சொன்னால் அது நியாயமானது, நீதியானது. அல்லாஹு தாலா யாருக்கும் அநீதி இழைக்கக்கூடியவன் அல்ல. இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்லும்போது இன்னல்லாஹ லா யஸ்லிமு மிஸ்கால தர்ரா, ஒரு அணுப்பிரமாணம் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு அநீதி இழைக்க மாட்டான். இப்போ அல்லாஹ்வுடைய வாக்கியம் அஹதஹுமுல்லாஹு பிதுனூபிஹிம், அவருடைய பாவத்தின் காரணமாக அல்லாஹ் அவர்களை பிடித்து கொண்டான். அதாவது அவர்கள் அல்லாஹு தஆலா தண்டிப்பான் என்பது, மறுமையில் தண்டிப்பான் என்பது நிச்சயமாக நடக்கக்கூடிய காரியம். ஏன்னா அல்லாஹ்வை பொறுத்தவரை நீதியானவன். எப்படி ஈமான் கொண்டு அமல் சாலிஹாத்தோடு வருவார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் வழங்குவதாக அல்லாஹ் தஆலா வாக்களித்தானோ, அதே போல அவனுக்கு மாறு செய்தவர்கள், பொய்ப்பித்தவர்கள், மார்க்கத்தின் அடிப்படையில் வாழாதவர்களுக்கு தண்டனை வழங்குவான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக நிறைவேற்றுவான் என்றால் நீதியானவனும். வமா ரப்புக பிதல்லாமில் லில் அபீத், மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா அநீதி இழைக்கக்கூடியவன் அல்ல. இன்னல்லாஹ லா யஸ்லிமு மிஸ்கால தர்ரா, அணுப்பிரமாணம் கூட அல்லாஹு தஆலா மனிதனுக்கு அநீதி இழைக்க மாட்டான். இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா முடிக்கும் போதே வல்லாஹு ஷதீதுல் இகாப் என்று அல்லாஹு தஆலா முடிக்கிறான். கதபி ஆலி ஃபிரௌன வல்லதீன மின் கப்லிஹிம் கஸ்ஸபூ பிஆயாத்தினா ஃபஅஹதஹுமுல்லாஹு பிதுனூபிஹிம் என்று சொல்லி போட்டு வல்லாஹு ஷதீதுல் இகாப் இந்த வசனத்தை முடிக்கிறான். இந்த அல்லாஹ்வை பொறுத்தவரையில் தண்டிப்பதில் மிகவும் கடுமையானவன். யாரெல்லாம் அல்லாஹுவை நிராகரிக்கின்றார்களோ, நபிமார்களை பொய்ப்பிக்கின்றார்களோ, அவர்களை நிச்சயமாக அல்லாஹு தஆலா தண்டிக்கக்கூடியவன். அதிலிருந்து அவனை யாரும் தடுக்க முடியாது. அதே நேரத்தில் அவனிடத்தில் யாரும் தப்பவும் முடியாது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா யாரை தண்டிக்க நாடினா அவரை தடுக்கவும் முடியாது. அதே போல தண்டிக்க நாடியவர் யாரும் அல்லாஹ்விடத்தில் தப்பவும் முடியாது. இதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விருத்தி சொல்கின்றான், நப்பி இபாதி அன்னி அல் கஃபூருர் ரஹீம். நபியே, எனது அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், செய்தி எத்தி வைங்க. நப்பே அன்னி அனல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக நான் தான் மன்னிக்கக்கூடியவன், அதே நேரத்தில் அருள் புரியக்கூடியவன் என்று சொல்லி போட்டு வன்ன அதாபி ஹுவல் அதாபுல் அலீம், மேலும் நிச்சயமாக என்னுடைய தண்டனை, வேதனை மிகவும் நோவினை மிக்கது. இப்போ ரெண்டையும் அல்லாஹ் சொல்கிறான். வந்து இந்த விசுவாசிகள் அமல் சாலிஹாத்தில் ஈடுபட்டவர்களுக்கு அல்லாஹு தஆலா மன்னிக்கக்கூடியவன், அருள் புரியக்கூடியவன், சுவர்க்கத்தை வழங்கக்கூடியவன். அதே போல அல்லாஹ்வை மறுத்தவர்கள், அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள், அல்லாஹ்வுக்கு மாறாக வாழ்ந்தவர்கள், நபிமார்களை பொய்ப்பித்தவர்களை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா நிச்சயமாக நோவினை தரக்கூடிய தண்டனைக்கு உட்படுத்தக்கூடியவன். இந்த வசனத்துக்கு அப்துல் ரஹ்மான் நாசிர் சாதி அவர்கள் ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. அதாவது மனிதனை பொறுத்த வரையில் மறுமை நாளில் அவனுடைய செல்வமோ பிள்ளைகிட்டிகளோ எந்த ஒரு பிரயோசனத்தையும் தரமாட்டாது. மாறாக வைன்னமல்லதி எம்பவுல் ஈமானு வல் அமலு சாலிஹ்,
ஒரு மனிதனுக்கு மறுமையில் பிரயோசனம் தரக்கூடியது உறுதியான ஈமான், அமல் சாலிஹாத். இதால் இதே போல இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறாங்க, இந்த இரண்டு வசனங்களிலும் தஹ்தீருன் லிஹாதில் உம்மா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தினருக்கு ஒரு எச்சரிக்கை. மின் சுலூக் தரீக்கில் உமமில் முகத்திபா, முன் சென்ற நபிமார்களை பொய்ப்பித்த அல்லாஹ்வை நிராகரித்த கூட்டத்தினரின் வழியை பின்பற்றுவதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தினூடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்துக்கு கொடுக்கிறான். அதே போல வபயானு அன்ன சுன்னத்தல்லாஹி ஃபில் முகத்திபீன வாஹிதா, இந்த அல்லாஹ்வுடைய வழிமுறை அதே முன் சென்ற சமுதாயமாக இருக்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயமாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் மனிதர்களுடைய வாழ்க்கை விஷயத்தில் மனிதன் நலவு செய்தால் அவருக்கு சுவர்க்கம் வழங்குவது, அதே போல தீமை செய்தால் நரகம் வழங்குவது அல்லாஹ்வுடைய வழிமுறை. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. எப்படி முன் சென்ற சமுதாயத்தில் நபிமார்களை பொய்ப்பித்தவர்களை, அல்லாஹ்வை நிராகரித்தவர்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே தண்டித்து மறுமையிலும் தண்டிப்பானோ, அதே போல இந்த உம்மத்தில் இருக்கக்கூடியவர்களும் அல்லாஹ்வை நிராகரித்து தீமையில் ஈடுபட்டால் நிச்சயமாக அவர்களையும் இந்த உலகத்தில் தண்டிப்பான், மறு உலகத்திலும் தண்டிப்பான் என்ற ஒரு எச்சரிக்கையை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தினருக்கு கொடுக்கிறான் என்று இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய தஃப்சீரில் பதிவதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. வல்லாஹு ஆலம். இன்ஷா அல்லாஹ் வபித்தர்சில் காதிம். பேசிய எனக்கும் கேட்டுக்கொண்டது உங்களுக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தில் தெளிவான விளக்கத்தை தந்தருள் புரிவானாக. அதே நேரத்தில் அவைகளை முழுமையாக விளங்கி கிரகித்து வாழ்க்கையில் அமுல்படுத்தி வெற்றி பெற்ற கூட்டத்தில் ஆவதற்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவாக என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.